வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நம்ம நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வரோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு தாங்க. சரிங்களா? நம்ம இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னாக்கி, ஸோ மார்க்கெட்டில் டுடே என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாங்கிற மாதிரி நம்ம வந்து சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு வரோங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டா 24,398ங்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ எப்படி இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஓப்பன் தான் குடுத்தாங்க. மார்க்கெட் மேல ஓப்பன் பண்ணாங்க. மேல ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸா நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோங்க. நம்ம வீடியோ கன்டினியூவா பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிங்குடைய ஹை லிக்விடிட்டி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோங்க. ஸோ இத விட இது வந்து பவர்ஃபுல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோங்க. மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இந்த ஹைய எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அங்க இருந்து நமக்கு வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? நான் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறப்ப அது உங்களுக்கு தெளிவா புரியும். நான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம டெய்லி பேஸ பத்தி பேசி முடிச்சுருவோம். அப்ப மார்க்கெட் நீங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேல ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்லா பார்த்துக்கிடுங்க, புரிஞ்சுடுங்க. அந்த அதுல அர்த்தம் இருக்குங்க அந்த சொல்றதுல. மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோஸ் பண்ண பிரைஸுக்கு மேல ஓப்பன் பண்ணி கீழ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னன்னா, மார்க்கெட்ல ஒரு டிமாண்டுக்கு மேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிமாண்டுக்கு மேல ஓப்பன் பண்ணி சப்ளைக்குள்ள க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி அர்த்தங்க. சரிங்களா? இந்த க்ளோஸுக்கு அர்த்தம் அந்த மாரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு அர்த்தம் பக்கத்துல ஒரு ஏற்கனவே ஒரு லிக்விடிட்டி ஒண்ணு எடுத்திருக்காங்க. அதனால அந்த க்ளோஸ் இப்படி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் நேத்தைக்கு, இந்த மாரி கேண்டில் இருக்கிறனால நமக்கு வந்து 50% ஓப்பன் ஆனா மார்க்கெட் நேரா மேல போயிரலாம். மேல பண்ணாக்கி கீழ வந்துட்டு மேல போலாம்ங்கிற மாரி கான்செப்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நமக்கு வந்து மேல ஓப்பன் ஆகி நேராவே உள்ள 50% வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கிளியரா உங்களுக்கு தெரியுது கேண்டில பார்த்தாலே. ஓகேங்களா? அப்ப இந்த ரெட் கேண்டில் வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு நமக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. நம்ம மேல ஓப்பன் பண்ணி கீழ உள்ள க்ளோஸ் வச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த க்ளோஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸா நம்ம பார்க்குறோம். அப்ப இது என்ன மாரி நாளைக்கு ரியாக்ட் ஆகுங்கிறத பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட் அந்த ஈக்குவல் அந்த இடத்திலேயே ஓப்பன் ஆனா, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 50% வரை மேல போயிட்டு, அப்படி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இதுல ஒரு ஒரு ரெட் கேண்டில். அதனால மார்க்கெட் இங்க இருந்து போயிட்டு ஒரு 50% வரைக்கும் போயிட்டு, மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை அந்த இங்க இருந்து போற மார்க்கெட் அப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போச்சுன்னா நமக்கு வந்து அகைன் நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய அந்த லிக்விடிட்டி இருக்கு பார்த்தீங்களா 600 அதை ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த இதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அதுவே மார்க்கெட் ஓப்பனே அந்த இன்சைட்ல ஓப்பன் பண்ணா நமக்கு டேரக்டா அங்க இருந்து ஓப்பன் பண்ணி கீழ வந்துருவாங்க. கீழ ஓப்பன் பண்ணா நமக்கு மார்க்கெட்டுக்கு ஃபர்தரா அப்படி நீட்டா சூப்பரா கீழ போயிருவாங்க. சரிங்களா? இதுக்கான ப்ராபபிலிட்டிங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்குள்ள ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அது ஒரு புல்லி சென்டிமெண்டா மார்க்கெட் மேல போயிரும். சரிங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு டெய்லி பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட்ல நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெண்டுக்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. மார்க்கெட் ஸ்டில் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5 இப்போ லாஸ்ட் ஒரு 5 டேஸா ப்ரீவியஸ் கேண்டில நம்ம எந்த ஒரு காரணத்தாலையும் கட் பண்ணாம வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கண்டினியூ போக முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ற அன்னைக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டில் லோவ கண்டிப்பா கட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அது இந்த லிக்விடிட்டி எடுத்தது பிறகு கூட நடக்கலாம். அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம டெய்லி இப்போ தினம் ஒரு பார்வையில நம்ம பார்க்க வேண்டியது வந்து டெய்லி பேஸா பார்த்துட்டோங்க. இது இப்படி தான் நடக்குங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கி, லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருவோங்க. மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம சின்னதா ஒரு அனலைஸ் பண்ணிருவோங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ மார்க்கெட் பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நமக்கு வந்து இங்க பாருங்க ப்ரீவியஸ் உடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல தான் ஓப்பன் பண்ணி அங்க லிக்விடிட்டிய கட் பண்ணி கீழ வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து இந்த மாரி இருக்கிறாங்க. நம்ம 5 மினிட்ஸ்ல பார்ப்போம். இப்போ 1 ஹவர்லயே நமக்கு ஒரு ட்ரெண்ட் அப்ல தாங்க இருக்காங்க. 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா? ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் அப்படி வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கறத பார்த்துருவோம். இப்ப பாருங்க 5 மினிட்ஸ்ல நமக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, இதான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஏரியாங்க. சரிங்களா? நம்மளுடைய பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேங்க. நம்ம எஸ்டர்டே வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து டுடே எப்படி ரியாக்ட் ஆகுங்கிற மாரி நம்ம ஒரு வேல்யூஸ் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறோங்க. மார்க்கெட் எக்ஸாக்ட்டா பாருங்க, நம்மளுடைய எஸ்டர்டே உடைய நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா? 482ங்கிற ஒரு வேல்யூ குடுத்திருந்தோம். 24,482ங்கிற ஒரு வேல்யூ குடுத்திருந்தோம். கீழ வந்து நமக்கு வந்து 24,422ங்கிற ஒரு வேல்யூ குடுத்திருந்தாங்க. இந்த 2 வேல்யூக்கும் மிடில்ல தான் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே மேலேயும் கீழயும் விக் அடிச்சு முடிச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த மாரி தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனா இந்த ஓப்பன் நமக்கு என்ன நடந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல கிடைச்சுங்க. அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல கிடைச்சு, இந்த லோவ நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் இங்க இருந்து நெகட்டிவ் ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் அகைன் பாசிட்டிவ் ஓப்பன் வரைக்கும் அவங்களால புஷ் பண்ண முடிஞ்சுங்க. அங்க பாசிட்டிவ் ஓப்பனுக்கு மேல நமக்கு வந்து சின்னதா ஸ்ட்ரகிள் இருந்தனால மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திரும்ப நம்மளுடைய
532ங்கிற நம்ம வந்து ஒரு R1 கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் 1 கொடுத்துருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப அங்க இருந்து மறுபடியும் அதே மாதிரி நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் வரைக்கும் வந்துட்டாங்க. சரிங்களா, நேரா நெகட்டிவ் ஓப்பன் வரைக்கும் அங்க R1ல வந்த மார்க்கெட் டைரக்டாவே இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. சரிங்களா, இங்க இருந்து மறுபடியும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, முடியல. மறுபடியும் ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழே நமக்கு நம்மளுடைய S1க்கு வந்துட்டாங்க. நம்ம S1 ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அந்த அந்த வேல்யூக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது கடைசியா நடந்த ஃபால். மார்க்கெட் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து 398 தாங்க. சரிங்களா, 398ங்கிறது தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து இப்போ பாருங்க, டேல 1 ஹவர்ல நமக்கு ட்ரெண்ட் அப்ல இருக்கும். இப்ப மார்க்கெட்ல என்ன பண்ணணும், இந்த ஹைய வந்து மார்க்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த லோவ எடுக்காம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புதுசா கை வச்சு போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு லிக்விடிட்டி ஸோன்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த லிக்விடிட்டி ஸோன்ல தான் நம்ம வந்து R1 நமக்கு இருந்துச்சுங்க. R1ல நமக்கு வந்து 532ங்கிற ஒரு வேல்யூஸ் இருந்துச்சு. அத ஒரு டைம் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் மேல போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அப்ப ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த லோவ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மேல இருந்து வரப்ப இந்த லோவ எடுத்துட்டாங்க மார்க்கெட். இந்த லோவ எடுத்துருச்சு. சரிங்களா, அப்ப அடுத்த வாட்டி என்ன பண்ணாங்க, இந்த லோ எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மார்க்கெட் மேல போனா அந்த ஹைக்கு மேல போச்சுன்னா மறுபடியும் ஹையர் ஹை ஃபார்மேஷன் கிடைக்கும். அப்ப இந்த லோ எடுத்தனால மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஃபார்ம் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு. மறுபடியும் மேல போன மார்க்கெட் மேல போக முடியாம மறுபடியும் கீழே வந்து ஒரு லோ வச்சுட்டாங்க. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணதோடு நமக்கு ட்ரெண்ட் வந்து 5 மினிட்ஸ்ல டவுன் ட்ரெண்டா மாறிடுச்சுங்க. அப்ப இப்போ 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டா இருக்குங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, மறுபடியும் மேல போன மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல போயிருக்கும். இந்த ஹைக்கு மேல போக முடியலங்க. ஹைக்கு மேல போக முடியாம மார்க்கெட் இங்க இருந்து ஒரேடியா ஃபால் ஆகி அடுத்த ஒரு லோவையும் நம்ம எடுத்துட்டோங்க. இந்த லோவையும் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா, அப்போ நம்ம வந்து இப்போ 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டோங்க. அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் கண்டினியூ ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு மார்க்கெட்ல மேல போற மார்க்கெட் இந்த ஹையை வந்து எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணாம இருந்துச்சுன்னா நமக்கு மேல போயிட்டு மறுபடியும் ஒரு லோ வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஸோ கீழே நமக்கு ஒரு கேப் இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கூட அவங்க ப்ராபபிலிட்டி நாளைக்கு பார்க்கலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி மாறிச்சுன்னா அது மாறுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் பேட்டர்ங்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் இங்க இருந்து போச்சுன்னா கண்டிப்பா இந்த கைக்கு மேல போக முடியாதுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு லோ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா, ஸோ ட்ரெண்ட் இப்படி தாங்க பார்க்கணும். இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அந்த ட்ரெண்ட் லைன் உடச்சு மார்க்கெட் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு சிலதை பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல, யூடியூப் சேனல்ல நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி ஒரு சில பேசிக் வீடியோ போட்டிருக்குங்க. ஸோ அந்த வீடியோல கூட நீங்க எப்படிலாம் ஈஸியா மார்க்கெட்டை பார்க்கலாங்கிற மாதிரி இது கூட நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து தேவை என்னதான், இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். சார்ட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிற நம்ம தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, அந்த வகையில நமக்கு நாளைக்கு வந்து நம்ம முக்கியமா தேவை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தேவை. அப்படிதானே? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எஸ்டர்டே கொடுத்த வேல்யூஸ்ல இருந்து நமக்கு எந்த சேஞ்சஸும் பெருசா இல்லைங்க. பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குங்க. மீதி எல்லாம் வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதே தான் இருக்குதுங்க. ஸோ மார்க்கெட் ஏன்னா அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்போ நமக்கு மறுபடியும் நாளைக்கு மார்க்கெட்ல 432 24,432 இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனாக ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் டேரக்டாவே 532ங்கிற இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நமக்கு இங்க பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா 100 பாயிண்ட் வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, ஸோ அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவே மார்க்கெட்ல நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா 382ங்கிற வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தரா மார்க்கெட் வந்து அடுத்த நமக்கு வந்து சப்போர்ட்டான இருக்கக்கூடிய 308ங்கிற ஒரு ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த 308ங்கிறது நமக்கு வந்து நல்ல லிக்விடிட்டி சோனுங்க. கீழே லிக்விடிட்டி இருக்கு, நிறைய பணம் இருக்கு, கேப் இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் பண்றாங்கிறத பாருங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ஓப்பன் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் தெரியும். அது இல்லாம நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ரெட்ல இருக்கிறனால நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். மார்க்கெட்ல 50% ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் டேரக்டா கீழே வருவாங்க. அப்போ நியர்பை நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்க முடியாம அந்த பாசிட்டிவ் ஓப்பன் கீழே ஓப்பன் பண்ணா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, டேரக்டாவே கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இதுல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு புட் என்ட்ரிக்கான ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா, நம்ம சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க. நீங்க அதை ஒரு எஜுகேஷனுக்கு எடுத்துட்டு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணுங்க. எங்கேஸ் மார்க்கெட் நமக்கு வந்து இந்த ரெட் கேண்டில் கிடைச்சிருக்கனால கீழே ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து 50% வரைக்கும் போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இப்படி இங்க இருந்து போற மார்க்கெட் அந்த நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேல்யூஸ்க்கு மேல போய் ஹையர் கை வச்சா மார்க்கெட் அப்படியே ஹையர் கை போயிருவாங்க. ஒருவேளை இங்க மறுபடியும் நம்ம போக முடியாம ஒரு ரெட் கேண்டில் பார்த்தா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எங்கேஸ் நம்ம நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சினா மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சினா மார்க்கெட் டேரக்டா கீழே வந்துரும். பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சினா மார்க்கெட் சின்னதா நம்ம நெகட்டிவ் ஓப்பன் வரைக்கும் வந்துட்டு மேல போகலாம். இதெல்லாமே ஒரு கோர் கான்செப்ட்டுங்க. அந்த மார்க்கெட்ல நமக்கு எப்படிலாம் டிராவல் ஆகலாங்கிறதுக்கான ஒரு சென்டிமெண்ட்டுங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா ஒர்க் ஆகுங்க. அந்த வகையில நமக்கு வந்து கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ்
சொல்லிட்டேன். மேல உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிடுங்க சரிங்களா? இதுதான் நமக்கு முக்கியமான வேல்யூஸா இருக்கும். இந்த வேல்யூஸ்லாம் எப்படி ஒரு ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டிப்பா நீங்க பேக் செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு சூப்பராவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஒரு டாபிக் வந்து பிரீமியம் கால்குலேஷன்ஸ்ங்க. பிரீமியம் கால்குலேஷன்ஸ்ல வந்து இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ரூ. 68ங்கிறத வந்து நம்ம வந்து லாஸ்ட்ல பிவோட்டா குடுத்துருந்தாங்க. பிரீமியம் கால்குலேஷன் குடுத்துருந்தாங்க. அது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத வந்து ஒரு நிமிஷம் பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து எந்த பக்கமே போகல. கண்டிப்பா பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 450 தான் ஓப்பன் ஆச்சுங்க. 450ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து கால் காரணம் புட்டு காரணம் ரூ. 68 மேல ப்ராப்பரா டிராவல் ஆகல. 2 பேருமே கீழ தான் இருந்தாங்க. சப்போர்ட்டுக்கும் கீழ தான் இருந்தாங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டே பார்த்தா ஆப்ஷன் பையருக்கான ட்ரேடிங் டே இல்லங்க. ஸோ சரிங்களா? அதனால இன்னைக்கு வந்து பையிங் செட்டப் வந்து பெருசா கிடைக்கல. இன்னைக்கு ட்ரேட் பண்ணாம இருந்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வின்னிங் ரேஷியோ தாங்க. இன்னைக்கு ட்ரேட் பண்ணாம இருந்தாலே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்க பை சோன்ல நம்ம லோ ரூ. 22 ரூ. 20 அந்த மாரி ஒரு லோ பிரீமியத்துல நம்ம எடுத்திருந்தா நம்ம ஒரு என்ட்ரி செட்டப் பார்த்துருக்கலாம் சரிங்களா? ஸோ இதான் இப்போதைக்கு நமக்கு அந்த ஆப்ஷன் காலையில நம்ம காட்டி கொடுத்துறாங்க. மார்க்கெட் வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் ஓப்பனுக்கும் நெகட்டிவ் ஓப்பனுக்கும் தான் அந்த இடையில தான் மார்க்கெட் டிராவல் ஆனாங்க. லாஸ்ட்ல தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்ல ட்ராப் பண்ணாங்க. அந்த ட்ராப்ல வந்து கண்டிப்பா இந்த வீக்ல இந்த வீக்ல பிரீமியம் கொடுக்கல. நெக்ஸ்ட் வீக்ல தான் பிரீமியம் கொடுத்துருக்கான் சரிங்களா? ஸோ அந்த வகையில நமக்கு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லி வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது பிரீமியத்துல சரிங்களா? எல்லா செவ்வாய்க்கிழமையும் நமக்கு வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பைரி முடிஞ்சு புதன்கிழமை வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியம் டே ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அதனால பிரீமியம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அந்த வகையில் நமக்கு வந்து பிரீமியம் வந்து நமக்கு எப்படின்னா ரூ. 158 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குங்க. இந்த ரூ. 158 மேல யார் இருக்காங்களோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ கால்காரவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்களா, புட்காரவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்களாங்கிறத கண்டிப்பா பாருங்க. அது ரொம்பவே நமக்கு சூப்பரா அந்த டைரக்ஷனை காட்டி கொடுக்கும். புட்காரவங்க இருந்தா மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பா கீழ மரமா போயிருவாங்க. கால்காரங்க வந்து ரூ. 158 மேல இருந்தாக்கி மார்க்கெட்டை வந்து மேல புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாங்க. ரூ. 130 ரூ. 186. நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறப்போ ஏன்னா நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நீங்க புட் என்ட்ரி வந்து நீங்க வந்து 300 வந்து எடுக்கிறீங்களா? அப்ப 300 எடுக்கிறப்போ உங்களுக்கு மார்க்கெட் 250க்கு போகணுங்க. அப்ப 250ல கால்காரவங்க என்ன ரேஞ்ச்ல இருக்காங்கங்கிறத நீங்க பார்க்கணும். அவங்க சப்போர்ட்ல இருக்காங்களா, ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்களா நீங்க பார்த்துட்டா உங்களுக்கு அதுக்கான டார்கெட் நீங்க எடுக்கிற என்ட்ரிக்கான டார்கெட் கிடைக்குமாங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ்ல நீங்க வந்து அழகா சூப்பரா அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயங்களை நம்ம எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கோங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதா மாறட்டுங்க. சரிங்களா? நம்ம டெய்லி வந்து நம்ம மார்க்கெட்டை ரொம்ப எளிய முறையில சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே எடுக்கிறோம். எந்த ஒரு இண்டிகேட்டருக்கும் போகலங்க. சார்ட்ல இருக்க அந்த ஃபுல்லாவே சார்ட்ல என்னென்ன டெக்னிக்கல் இருக்குங்கிறத நம்ம ஃபுல்லாவே ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அதுல நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்றோங்கிறது நீங்க ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்றோம். நம்ம அப்புறமா வேல்யூஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நம்ம நண்பர்களுக்கும் நன்றிங்க.